வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்ககிட்டயோ கேட்போம் இல்லையா, அங்கே மழை பெய்யுதா, இங்கே நல்ல மழை அப்படின்லாம். இந்த அங்கே மழை பெய்யுதா அப்படிங்கிறத இஸ் இட் ரெய்னிங் தேர், இஸ் இட் ரெய்னிங் தேர்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். அதில் யாராவது ஒருத்தவங்க வரத்துக்கு மட்டும் லேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, அவனுக்காகலாம் நான் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்லாம். இந்த அவனுக்காக நான் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஐ கான் வெயிட் ஃபார் ஹிம், ஐ கான் வெயிட் ஃபார் ஹிம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு எந்த விஷயத்தையுமே ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க, எதை பண்ணாலும் ஏதாச்சும் சொதப்பிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த பேரண்ட்லாம் திட்டுவாங்க இல்லையா, நீ எதுக்குமே லாய்க்கில்லை, எதையாச்சும் நீ ஒழுங்காக பண்ணுறியா அப்படின்லாம். இந்த நீ எதுக்குமே லாய்க்கில்லை அப்படிங்கிறத யூ ஆர் குட் ஃபார் நத்திங், யூ ஆர் குட் ஃபார் நத்திங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லை ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்போம் இல்லையா, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ இல்லை ரொம்ப டஃப்பாக ஏதாச்சும் கேட்டுருவாங்களோ அப்படின்லாம். ஆனால் நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமோ இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறமோ வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, எதிர்பார்த்ததை விட ஈஸியாக தான் இருக்குது, நல்லா தான் இருந்தது அப்படின்லாம். இந்த எதிர்பார்த்ததை விட ஈஸியாக தான் இருக்குது அப்படிங்கிறத இட்ஸ் ஈஸியர் தேன் எக்ஸ்பெக்டட், இட்ஸ் ஈஸியர் தேன் எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்ருக்கோம் இல்லை ஏதாவது படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு இடையில யாராவது தொண பேசிகிட்டே இருக்காங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல, கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா, ஏன் தொணன்னு பேசிகிட்டே இருக்க அப்படின்லாம். இந்த கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா அப்படிங்கிறத வில் யூ ப்ளீஸ் கீப் யுவர் மவுத் ஷட், வில் யூ ப்ளீஸ் கீப் யுவர் மவுத் ஷட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ வந்துட்டு நம்ம மேலே அதிகமாக கேர் பண்ண மாட்டுறாங்க, நம்மளை அதிகமாக கவனிக்க மாட்டுறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை அப்படின்னு. இந்த உனக்கு என் மேலே அக்கறை இல்லை அப்படிங்கிறத யூ டோன்ட் கேர் அபவுட் மீ, யூ டோன்ட் கேர் அபவுட் மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, சப்போஸ் அவங்ககிட்ட பணம் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கேட்போம்ல, உனக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லு, நான் தரேன் அப்படின்லாம். இந்த உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத ஹவு மச் மணி டூ யூ நீட், ஹவு மச் மணி டூ யூ நீட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ அதிகமாக வண்டி யூஸ் பண்ணுறதை விட நடந்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நடந்து போகிறது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்மக்கிட்ட யாருமே சொல்லலை அப்படின்னா அது நமக்கு தெரியாது இல்லையா, சப்போஸ் எப்பயாவது வந்துட்டு நான் உங்ககிட்ட இந்த விஷயம் சொன்னால் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம். இந்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறத யூ நெவர் இன்ஃபார்ம்டு மீ, யூ நெவர் இன்ஃபார்ம்டு மீன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ டக்குனு யாருக்காச்சும் ரொம்ப குளிர்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக வந்துட்டு உடம்புலாம் நடுக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம்ல, ஏன் உனக்கு உடம்பு நடுக்கமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்லாம். இந்த ஏன் உனக்கு உடம்பு நடுக்கமாக இருக்குது அப்படிங்கிறத ஒய் ஆர் யூ ஷிவரிங், ஒய் ஆர் யூ ஷிவரிங்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.